வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸில் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படின்ற டாப்பிக்கில் அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் பை த சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஸோ ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணுறதுனால அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் இஎம்எஃப்பை பற்றி கால்குலேட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அண்ட் தென் induction of the EMF changing the relative orientation of the coil. So theta changes பண்றதுனால அதில் induced EMF எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம். இதில் ஃபைனலாக ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் induced EMF E equal to E naught sin omega t அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். தட் இஸ் a very important equation. And then so அதே மாதிரி I equal to Im sin omega t, that is a current is equal to Im. Im என்றது that is the maximum value of induced current into sin omega t அப்படின்ற ஒரு டாபிக். அந்த ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணக்கூடிய இந்த டாப்பிக்கை பார்த்தோம் நாம. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஜெனரேட்டர். தட் இஸ் a very very important topic, ஏசி ஜெனரேட்டர். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கரண்ட் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம மோஸ்ட்லி பெரிய பெரிய ஷாப்பில் மாலில் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த ஜெனரேட்டர் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அந்த ஜெனரேட்டர் அப்படின்னும் போது இதில் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, எப்படி வந்து கரண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அந்த ஜெனரேட்டரில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜெனரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தான் மாறும். இந்த இடத்துல என்ன எனர்ஜியாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக நமக்கு வந்து இந்த ஜெனரேட்டரில் வந்து மாறும். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், தட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏசி ஜெனரேட்டர் ஆல்டர்னேட்டர் இஸ் அன் எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ். இது வந்து ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் டிவைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். It converts mechanical energy used to rotate the coil or field magnet into electrical energy. ஸோ நம்ம ஏற்கனவே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம். ஸோ இந்தியா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயிலை வந்து ரொட்டேட் பண்ணும் போது தட் மெக்கானிக்கல் எனர்ஜி ரொட்டேட் பண்ணுறது தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது, அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும், அந்த இன்டியூஸ் EMF தான் கரண்ட்டாக நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை அப்படி பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டர்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸ்டேட்டர்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ரோட்டர் அப்படின்றது இந்த ஸ்டேட்டருக்குள்ளே ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த ஸ்டேட்டருக்குள்ளே ரொட்டேட் ஆகக்கூடிய ரோட்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன். அண்ட் தென் ஆல்டர்னேட்டர், இதுதான் வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டும் சேர்ந்தது தான் இது ஆல்டர்னேட்டர். ஸோ அவுட்புட்டை நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரெஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸு. அடுத்து ஸ்லிப் ரிங்ஸ் இருக்கும். ஏசி ஜெனரேட்டரில் என்ன இருக்குன்னா ஸ்லிப் ரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இதுதான் அதனுடைய மேஜர் பார்ட் ஆஃப் தட் ஏசி ஜெனரேட்டர்ஸ், அதனுடைய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஏசி ஜெனரேட்டருடைய பிரின்சிபல் என்ன, வாட் இஸ் த பிரின்சிபல் யூஸ் தட் ஏசி ஜெனரேட்டர்? ஆல்டர்னேட்டர்ஸ் ஆர் ஏசி ஜெனரேட்டர் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற பிரின்சிபல் தான் நமக்கு வந்து இந்த ஏசி ஜெனரேட்டரும் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஏசி ஜெனரேட்டர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த இன்டியூஸ்டு EMF அதோட ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு EMF டைரக்ஷன் வந்து நம்ம ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் மூலமாக நம்ம சொல்லலாம். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், தட் இஸ் அ FBI அப்படின்னு சொல்லியிருப்போம். தட் இஸ் அ தம் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் and fourth finger on the direction of the magnetic field and middle finger. Okay, middle finger on the direction of induced current or induced EMF or induced current. இந்த இடத்துல வந்து induced current அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த ஏசி ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய டைரக்ஷன் எப்படி அப்படின்றத பற்றி ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் என்னன்னு சொல்லுவோம், ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு நாம சொல்லுவோம். அதே ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்னன்னு சொல்லுவோம், மோட்டார் ரூல். என்னன்னு சொல்லுவோம், மோட்டார் ரூல் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே,
இங்கே நோட்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் EMF இஸ் ஜென்ரேட்டட் பை த ரொட்டேட்டிங் எ காயில் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில், இதுதான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நாம் வந்து ஒரு காயிலை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயிலை ரொட்டேட் பண்ணும்போது அங்கே ஒரு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பையிங் ரொட்டேட்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் தி ஸ்டேஷனரி காயில். ஸோ ஆர் இன்னொரு மெத்தட் என்னன்னா, காயில் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். காயில் எப்படி இருக்கும், இந்த காயில் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி, இந்த மேக்னெட் வந்து நமக்கு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிற மாதிரி. காயில் வந்து ஸ்டேஷனரியாகவும் மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரியான இன்னொரு மெத்தட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்டியூஸ் EMF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணலாம். So the first method is used for small AC generators, while the second method is employed for large AC generator. So first method na ஸ்டாட்டிக்காக வந்து நமக்கு மேக்னெட்டை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு காயிலை ரொட்டேட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இது வந்து சாதாரண ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுவோம். வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நாம் வந்து காயில்ஸை வந்து சரௌண்டிங்கில் வச்சுட்டு, காயிலை வந்து சரௌண்டிங்கில் வச்சுட்டு உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொட்டேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ணும்போது அங்கேயே நமக்கு என்ன இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் வந்து லார்ஜ் ஏசி ஜென்ரேட்டரில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாக எடுக்கக்கூடிய அந்த ஏசி ஜென்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பிரின்சிபல் அப்படின்னும் போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதில் யூஸ் ஆகக்கூடிய பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டர்ன்றது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஸ்டேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டர் ஃபுல்லாக நமக்கு என்ன இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ காயில். காயில் வந்து நமக்கு வந்து ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய அந்த காயிலை வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்மெச்சர் வைண்டிங் காயில் வந்து ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிலையாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரோட்டர் அப்படின்றத போட போகிறோம். எப்படின்னா இந்த ரோட்டர் அப்படின்றது இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இந்த ரோட்டரை எடுத்துக்கலாம். இந்த ரோட்டரை தான் வந்து அந்த ஸ்டேட்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இந்த ஸ்டேட்டருக்குள்ளார அந்த ரோட்டரை எடுத்து உள்ளே வச்சோம்னா நமக்கு வந்து தட் இஸ் அ ஜெனரேட்டர். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோட்டர் அப்படின்றத வந்து இதை வந்து நம்ம ரோட்டர் அப்படின்னு சொல்லும் போது இதில் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ரோட்டர் கண்டைன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைண்டிங்ஸ். இது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைண்டிங்ஸை வந்து நம்ம உள்ளே வச்சுருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, தேர் ஆர் 2 types ஆஃப் ரோட்டர் இருக்கும். ஒன்று வந்து சைலண்ட் போல் ரோட்டர் அண்ட் சிலிண்டிக்கல் போல் ரோட்டர். திஸ் அ சிலிண்டிக்கல் போல் ரோட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ரோட்டர் வந்து நமக்கு அந்த ஸ்டேட்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக நம்ம இந்த ரோட்டரை வச்சுப்போம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஸ்டேட்டர் கோர் அப்படின்னும் போது தட் இஸ் அ ஸ்டேட்டர் கோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் அண்ட் 2 pole ரொட்டேட்டர். ஸோ 2 pole ரொட்டேட்டர் கிடையாது, ஆக்சுவல் 2 pole ரோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அ 2 pole அப்படின்னும் போது தட் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ NS அப்படின்ற சொல்லி உனக்கு ஒரு போல். ஓகே, ஸோ இங்கே மேலே வந்து PS அப்படின்ற ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆர்மேச்சர் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. P அண்ட் ஆர்மேச்சர் ஸ்லாட், S அண்ட் ஆர்மேச்சர் ஸ்லாட் இருக்குது. ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் P அண்ட் S வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிறது வந்து தனியாக அந்த ஸ்லிப் ரிங்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபீல்டு வைண்டிங் அண்ட் ஸ்டேட்டர் கோர், இதுதான் ஸ்டேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இது ஆர்மேச்சர் ஸ்லாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஃபுல் செட்டப் தான் ஸ்டேட்டர் கோர். இது என்ன சொல்கிறோம்னா ஸ்டேட்டர் கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் மேஜர் பார்ட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேஜர் பார்ட் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டேட்டர் அப்படின்றது ஒரு பார்ட்டு, அடுத்து ரோட்டர் அப்படின்ற பார்ட்டு. இந்த ரோட்டர் தான் நமக்கு எதில் இருக்குன்னா இந்த ஸ்டேட்டருக்குள்ளே, தட் இஸ் அ ஸ்டேட்டர் கோரில் அந்த ரோட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டர் கோர்ன்றது தட் இஸ் அ ஒரு காயில். ஸோ இது ஃபுல்லாக நமக்கு காயிலாக இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளார வந்து NSன்றது ஒரு மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட் தான் நமக்கு வந்து ஸ்டேட்டராக இருக்குது.
ஸோ சாரி ரோட்டராக இருக்குது. ஸ்டேட்டர்ன்றது அந்த காயில், ஆர்மேச்சர் காயில் வந்து ஸ்டேட்டர், ரோட்டர்ன்றது அந்த மேக்னெட். இந்த ரோட்டர் அப்படின்றது தான் நமக்கு என்ன ஆகுங்க, தட் இஸ் அ ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆக நமக்கு எங்கே என்ன ஆகும், உள்ள இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 4.5.4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஆல்டர்னேட்டர். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காயில், ஓகே, ஒரு காயிலுக்குள்ளார ஒரு ஃபீல்டு மேக்னெட்டை வந்து ரொட்டேட் பண்ணும் போது அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும். ஓகே, ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் வந்து ஸ்டேஷனரி ஆகும், உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகும் போது அதில் தான் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the current is drawn directly from the fixed terminal on the stator without the use of press contacts. ஓகே, சாதாரணமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நாம் வந்து ஒரு காயில் ரொட்டேட் ஆகும்போது அதில் வந்து ஒரு காண்டாக்ட் ப்ரெஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், காண்டாக்ட் ப்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்டேஷ்னரியாக வந்து காயில் வச்சுட்டு மேக்னெட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அங்கே நமக்கு வந்து ப்ரெஷஸ் தேவையில்லை. ப்ரெஷஸ் இல்லாமலே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நாம் வந்து அந்த கரண்ட்டை வந்து அவுட்புட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த இன்சுலேஷன் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் பைண்டிங் இஸ் ஈஸியர். ஸோ இன்சுலேஷன் பண்ணுறது அந்த ஆர்மேச்சர் அப்படின்னா தட் இஸ் அ காயில். ஓகே, அந்த காயிலை வந்து நாம் வந்து இன்சுலேஷன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டேட்டரில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் தட் இஸ் அ ஸ்லிப் ரிங்ஸ் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ நம்ம வந்து ஸ்லிப் ரிங்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரி ஆர்மேச்சரை வந்து ஒரு ஸ்டேட்டராக யூஸ் பண்ணும்போது மோரோவர் த ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லோ வோல்டேஜ் டிசி சோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் வந்து ஆர் யூஸ்டு ஃபார் லோ வோல்டேஜ் டிசி சோர்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இந்த ஸ்லிப்பிங் ரிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேட்டரில் காயிலை வந்து சுற்றும் போது நமக்கு வந்து ஸ்லிப் ரிங்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் ஆர்மேச்சர் வைண்டிங் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் மோர் ரிஜிட்லி டு ப்ரிவென்ட் டிஃபார்மேஷன் டியூ டு எனி மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ வந்து காயில் வந்து சுற்றி வைக்கும் போது ஸோ நமக்கு வந்து இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபார்மேஷன் எடுக்காது. ஸோ டேமேஜஸ் வந்து அதிகமாக இருக்காது. அதே வந்து நம்ம வந்து ஒரு மேக்னெட்டை வந்து ஸ்டேஷனரியாக வச்சுட்டு உள்ள காயில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது காயில்ஸை வந்து சுற்றும் பொழுது அங்கேயும் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டிஃபார்மேஷன் வந்து நிறையா இருக்கும். ஸோ அங்கே மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபார்மேஷன் இருக்கும். எப்போ அப்படின்னா மேக்னெட்டை ஸ்டேஷனரியாக வச்சுட்டு உள்ள காயிலை சுற்றும் போது அங்கே டிஃபார்மேஷன் நடக்கும். பட் இங்கே ஸ்டேஷனரியாக காயில் வச்சுட்டு மேக்னெட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அங்கே டிஃபார்மேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர். ஆர்மேச்சர்னா காயில ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டு அந்த ஃபீல்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஓகே, ஃபீல்டை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு 3 மார்க் ஆர் 2 மார்க்ஸில் வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். நம்ம ஏசி ஜென்ரேட்டர்னா பார்த்துறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம பார்த்தா இந்த ஏசி ஜென்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட்டராக வந்து ஆர்மேச்சர் இஸ் ஸ்டேட்டர் அண்ட் ரொட்டேட்டர் வந்து நமக்கு வந்து மேக்னெட் வந்து ரொட்டேட்டராக யூஸ் பண்ணுறோம். இங்கே PQRS அப்படின்றது வந்து தட் இஸ் அ ரெக்டாங்குலர் காயில் ஆர் ஆர்மேச்சர். என்ன சொல்லுவோம், ரெக்டாங்குலர் காயில் ஆர் ஆர்மேச்சர். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இப்படி பார்த்துருப்பீங்க டயக்ராம். ஓகே, டயக்ராம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. தட் இஸ் அ PQRS அப்படின்றது தட் இஸ் அ ரெக்டாங்குலர் காயில். இது என்னென்னு சொல்கிறோம், ரெக்டாங்குலர் காயில் ஆர் ஆர்மேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்மேச்சரில் நமக்கு வந்து சரௌண்டிங்கில் வந்து என்ன இருக்குது, இது வந்து ஆக்சுவலாக ரொட்டேட்டிங் ப்ராசஸ். இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சரௌண்டிங்கில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வந்து ரொட்டேட்டராக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட்டராக இருக்குது. இது ஸ்டேஷ்னரியாக காயில் ஈஸியாக ஸ்டேஷ்னரி ஸ்டேட்டர்.
மேக்னெட்டுக்கு வந்து இஸ் ஏ ரொட்டேட்டர் இந்த டயக்ராமில். ஓகே, இது வந்து நமக்கு உல்ட்டாவாக இருக்கும், 10th படிச்சது உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏபி தட் இஸ் அ பிக்யூ ஆர்எஸ் இஸ் ஏ ரெக்டாங்குலர் காயில் தட் இஸ் ஆர்மேச்சர். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டராக இருக்குது. உள்ள ரொட்டேட்டர் அப்படின்னும் போது தட் இஸ் a n and s இஸ் a மேக்னெட். ஓகே, ஸோ அந்த மேக்னெட் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம், அது வந்து ரொட்டேட் ஆகுது. என்ன கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆகுது. ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து பிரின்சிபல் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது PQRS இஸ் ஏ ஆர்மேச்சர், அதில் வந்து NS இஸ் ஏ மேக்னெட், அந்த மேக்னெட் இஸ் ஏ ரொட்டேட்டராக இருக்கும், இது ஸ்டேட்டராக இருக்கும். ஸ்டேட்டரானா காயில் வந்து நிலையாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய மேக்னெட் வந்து இந்த காயிலுக்குள்ளே கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும்போது இங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இன்டியூஸ் EMF எந்த ஆங்கிளில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் உங்கள் புக்கில் வந்து தெரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், இந்த டயக்ராம் வச்சு நீட்டாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ நமக்கு வந்து தெரியும் ஃபார்முலா E = EM sin ωt, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ப்ரொடியூஸ்க்கான ஃபார்முலா வந்து நமக்கு E = EM sin ωtன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. This is a PQ or is a rectangular coil or armature. இந்த ஆர்மேச்சர் வந்து பிக்கும் ஏக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ωt ஆங்கிள் வந்து 0வாக இருந்தால், ஏன் ஆங்கிள் வந்து 0வாக இருந்தால் நமக்கு வந்து sin 0 is equal to 0. ஸோ அங்கே வந்து மினிமம் 0வாக அங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகாது. அண்ட் தென் தட் PQRS இஸ் ரொட்டேட்டிங் இன் சம் ஆங்கிள். இப்போ வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது இன்னும் கிளாக் வைஸில் வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா அதனுடைய ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது sin 90 is 1. அப்போனா E = EM, அப்போனா மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கர்வ் எப்படி எழுது நமக்கு இங்கே மேக்ஸிமம் ஆகுது. அண்ட் தென் ωt ஆங்கிள் வந்து நமக்கு பை 180 இருந்தால் அகைன் வந்து என்ன ஆகுது 0, அகைன் ஆகும் 0 ஆகிடுது. அண்ட் தென் அகைன் ரொட்டேட் பண்ணுறோம், ரொட்டேட் ஆகும்போது ωt வந்து 3π/2, 3π/2னா 270 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து 360 டிகிரி. ஸோ 270 டிகிரிக்கு வரும்போது நம்ம sin 270 - 1. ஸோ நமக்கு என்னாக்க மினிமம் வேல்யூக்கு வந்துடுது, தட் இஸ் அ மினிமம். அண்ட் தென் அகைன் 2π ஆகும்போது திரும்ப நமக்கு என்ன ஆகுது, தட் இஸ் அ 0. ஓகே, இதுதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு சொல்லுவாங்க, ஏசி கரண்ட். தட் இஸ் அ மேக்ஸிமம் மினிமம் 0 மினிமம் மேக்ஸிமம் 0 மினிமம், இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி. இதுதான் ஏசி ஜெனரேட்டர், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு PQRS என்ற ஒரே ஒரு காயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். PQRS அப்படின்ற ஒரே ஒரு பொசிஷன் ஒரே ஒரு காயில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர் பார்க்கலாம். ஒன்று வந்து காயில் வந்து நம்ம ஸ்டேஷ்னரியாக வச்சுட்டு, ஓகே, ஸ்டேட்டராக வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம ரொட்டேட்டராக யூஸ் பண்ணலாம். ஆர் நம்ம மேக்னெட்டை வந்து நம்ம ஸ்டேட்டராக வச்சுட்டு காயில் வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணாலும் நமக்கு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளில் அந்த காயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காயில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ காயில் வந்து அதனோட ஆங்கிள் வந்து θ 0வாக இருக்கும் போது அங்கே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, 90 டிகிரியாக இருக்கும்போது அங்கே மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் தென் பை வரும்போது 0, 270 வரும்போது மைனஸ், தட் இஸ் மினிமம் வேல்யூவாக கிடைக்குது. அண்ட் தென் 0, 2π வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. இதை தான் நமக்கு வந்து புக்கில் வந்து பேராகிராஃபாக ஒவ்வொரு டயக்ராமுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ரீட் பண்ணி படித்து பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, 4.5.6 பாலிஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். பாலினா மெனி அப்படின்னு சொல்லுவோம், ஓகே, பல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில். ஸோ பாலிஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னும் போது ஸோ நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்லி ஒன் சிங்கிள் காயில். ஓகே, ஒரு
PQRS அப்படின்ற ஒரே ஒரு காயில் தான் இருந்தது. பட் பாலியில் வந்து என்ன ஆகுனா மெனி காயில்ஸ். ஓகே, one coil in the armature core and each many than one coil in the armature core and each coil produce an alternating EMF. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PQRSன்ற மாதிரி ஒரு காயில் மட்டும் இல்லாமல் so many coils வந்து நமக்கு இருக்கும். ஒவ்வொரு காயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது பாலிஃபேஸ் ஜென்ரேட்டரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பவரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒன்று. ஸோ சிங்கிள் கோர் இருந்தால் தட் இஸ் ஏசி, சிங்கிள் ஃபேஸ் ஏசின்னு சொல்லுவோம். ஓகே, இது 2 காயில் இருந்தால் 2 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், 3 காயில்ஸ் இருந்தால் 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 or more அப்படின்னாவே தட் இஸ் பாலிஃபேஸ் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ் பாலிஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பவரை விட நமக்கு பாலிஃபேஸில் வந்து அதிகமான ஒரு பவரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதுதான் பாலிஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டருடைய யூசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பாலிஃபேஸில் ஒரு டைப் தான் என்னது 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் திஸ் 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்? ஏன் சிங்கிள் ஃபேஸை யூஸ் பண்ணி நிறையா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 3 ஃபேஸ் என்னும் போது 3 காயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து தீஸ் ஒரு கோர். ஓகே, இஸ் 1-4 அப்படின்றது ஒரு கோரு. அதே மாதிரி இங்கே வந்து 2-5ன்றது ஒரு கோரு. அடுத்து வந்து 3-6ன்றது ஒரு கோரு. இந்த மாதிரி காயில் 1, காயில் 2, காயில் 3 அப்படின்னு சொல்லி 3 காயில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு காயில் மட்டும் இருந்தால் அது வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து 3 காயில்ஸ் இருக்குது. இந்த 3 காயிலுக்கும் உள்ள ஒவ்வொரு காயிலுக்கும் உள்ள ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயிலுக்கும் இந்த செகண்ட் காயிலுக்கும் உள்ள ஆங்கிள், அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120. இந்த செகண்டுக்கும் இந்த ஃபோர்த்துக்கும் இந்த 2, அதாவது இதுதான் ஒரு காயில். ஆக்சுவலாக இது ஒரு காயில், இது ஒரு காயில். ஸோ அப்படின்னும் போது இது ஒரு காயில், இந்த 3 காயில் இருக்குது. 3 காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ஒவ்வொரு காயில்னால் அந்த காயிலில் 2 போல் இருக்கும். 2 போலில் ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் காயிலுக்கும் செகண்ட் காயிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60 இருக்கும். இந்த 1க்கும் இந்த 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். அப்படின்னா சிங்கிளாக பார்க்கும்போது 3 காயில், இப்படி 3 காயில் இருக்கும்போது ஒவ்வொரு காயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 120 டிகிரி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 120 டிகிரி. அப்புறம் டோட்டலாக வந்து ஒரு சர்க்கிள் அப்படிங்கும்போது 360 டிகிரி. 360 நம்ம 3ஆக டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ஆக்சுவலாக அதுதான் வந்து 120 டிகிரி. அப்புறம் ஒவ்வொரு காயிலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 120 டிகிரி. ஒவ்வொரு காயிலுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குது நமக்கு? 120 டிகிரி நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் 120 டிகிரி. ஸோ இது ஒரு 120 டிகிரி. இந்த காயிலேருந்து இது வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 120 டிகிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு காயிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 120 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போனா ஒவ்வொரு காயிலையும் வந்து ஒரு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காயிலும் என்னாகும்? இன்டியூஸ் EMF. இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு பொசிஷன்லையும் வரும்போது அந்த இனிஷியல் பொசிஷன் வந்து இப்படி இருக்குது, NS வந்து இனிஷியல் பொசிஷன் இருக்குது. ஒவ்வொரு பொசிஷனும் மாற 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 நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு அந்த ஃபேஸ் டயக்ராம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது சைமல்டேனியஸ்லேயே நமக்கு வந்து என்ன ஆகுனா அங்கே வந்து இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆக இந்த மாதிரி சைன் வேவ் வந்து ஒவ்வொரு காயிலையுமே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு காயிலும் எப்படி வந்து அந்த இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த டயக்ராம் சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் காயில். ஓகே, காயில் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 இருக்குது, அண்ட் தென் 180 டிகிரி, அண்ட் தென் 270, 360 போகுது. செகண்ட் காயில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0வாக இருக்கும்போது இது அங்கே மினிமமில் இருக்கும். இது எப்படி இருக்கும்? மினிமம். தேர்ட் காயில் வந்து அப்போ வந்து மேக்ஸிமமில் இருக்குது. 0 மினிமம் மேக்ஸிமம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து இப்படி நமக்கு சைனூட்டோடியல் வேவாக இந்த மாதிரி போகுது. அதே மாதிரி இதுவும் சைனூட்டோடியல் வேவ் தான். ஃபர்ஸ்ட்டு மைனஸ்லேருந்து ப்ளஸ் அண்ட் தென் மைனஸ். இங்கே வந்து தட் இஸ் அ பாசிட்டிவ். ப்ளஸ்லேருந்து நமக்கு என்னது 0 மைனஸ் அண்ட் தென் ப்ளஸ். ஸோ ஒவ்வொரு காயிலையும் சம் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காயிலையும் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரை விட இந்த மாதிரி 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் வந்து அதோடைய பவர் வந்து அவுட்புட் வந்து நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு அட்வான்டேஜஸாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா advantages of 3-phase alternator. For a given dimension of the generator, 3-phase machine produces higher power output than a single phase machine. ஸோ நம்ம சாதாரணமாக சிங்கிள் ஃபேஸ் மிஷினில் வந்து நம்ம
நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவரை வந்து சாதாரணமாக இந்த 3 ஃபேஸில் வந்து சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து அதிகமான ஒரு பவரை நம்ம அவுட்புட்டாக எடுக்கலாம். அதான் கொடுத்துருவோம். சேம் கெப்பாசிட்டி 3 phase alternator is smaller in size when compared to the single phase alternator. சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டரை விட 3 ஃபேஸில் அதே அமௌண்ட் ஆஃப் பவரை வந்து ஈஸியாக நம்ம ஸ்மால் ஸ்மாலர் இன் ஸ்மால் சைஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதிகமான பவரை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 phase டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இஸ் சீப்பர். நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை விட 3 phase வந்து நமக்கு வந்து வெரி சீப்பாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். A relatively thinner wire is sufficient for transmission of 3 phase power. ஸோ நமக்கு தின்னரான ஒரு ஒயர் இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக வந்து ஒரு 3 phase பவரை வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் ஃபேஸை விட 3 phase தான் நமக்கு சீப்பாக அதிகமான ஒரு பவரை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் 4.6 டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ன்றத வேர்டை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னும் போது திஸ் இஸ் a stationary device used to transform electrical power from one circuit to another without changing its frequency. ஓகே, ஸோ பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 types ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இன்டு அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் த ஹை வோல்டேஜ். ஸோ நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து லோ வோல்டேஜாக இருக்கிறது வந்து ஹை வோல்டேஜை மாற்றுறது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். லோ வோல்டேஜாக இருக்கிறது ஹை வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது. இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னா, தட் இஸ் அ ஹை வோல்டேஜ் இன்டு அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் த லோ வோல்டேஜ். ஸோ ஹை வோல்டேஜாக இருக்கிறது வந்து லோ வோல்டேஜாக மாற்றி கொடுக்கக்கூடியது தான் தட் இஸ் அ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் யூஸ் தட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காயில் இங்கே வச்சிட்டோம், இன்னொரு காயில் வந்து பக்கத்தில் போய் வச்சுட்டோம்னா இந்த காயிலில் நம்ம வந்து கரண்ட்டை அப்ளை பண்ணோம்னா ஓகே, இந்த காயில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயில் அஃபெக்ட் பண்ணி இதில் ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான மியூச்சுவல் இண்டக்ஷன் தான் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நமக்கு பிரின்சிபலாக யூஸ் ஆகுது. தட் இஸ் when an electric current passing through the coil changes with the time and EMF is induced in the neighboring coil. ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய காயிலுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து போகும்போது அதில் வந்து ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகிட்டு இதில் ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற பிரின்சிபல் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எலக்ட்ரிக் பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் டஸ் நாட் சேஞ்ச், அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இங்கே நம்ம டயக்ராம் பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்ன இருக்குன்னா பிரைமரி காயில் இந்த மாதிரி இருக்கும். பிரைமரி காயில்னால் ஸோ நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலை இன்புட்டாக கொடுக்கக்கூடிய காயில் தான் பிரைமரி காயில். ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து பிரைமரி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து பிரைமரி வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவுட்புட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்டரி காயில் இருக்கும். இந்த செகண்டரி காயில் தான் நமக்கு அவுட்புட்டாக வந்து நம்ம பொட்டன்ஷியல் ஆர் கரண்ட்டை வந்து அவுட்புட்டாக எடுப்போம். இது வந்து செகண்டரி கரண்ட் ஐஎஸ், இதில் வந்து இப்போ வரக்கூடிய வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காயில் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கோரால் நமக்கு எடி கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் காயில் வந்து என்பி அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் ஆஃப் த காயில் என்பி, பிரைமரி காயிலினுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது வந்து செகண்டரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரியில் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்துக்கிட்டு செகண்டரியில் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் ஆகும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் ஆகும். இதே வந்து இங்கே நிறைய காயில்ஸ் இருக்குது, இங்கே நிறைய காயில் இருக்குது, இங்கே கொஞ்சமாக தான் காயில் இருக்குன்னா இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சம் ஈக்குவேஷனாக நம்ம ஒர்க்கிங்கில் பார்க்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பிரைமரி காயிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஒர்க்கிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த பிரைமரி காயிலில் வந்து நமக்கு சம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இந்த காயிலில் வந்து நமக்கு என்ன ப்ரொடியூசிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு என்ன இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ் இஎம்எஃப் தான் செகண்டரி வோல்டேஜ் அண்ட் செகண்டரி கரண்ட்டாக வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ நம்பர் ஆஃப் காயிலை டிபெண்ட் பண்ணி அது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனான்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒர்க்கிங். இந்த ஒர்க்கிங் யூஸ் பண்ணி சம் ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். As a result of flux changes, EMF is induced in both primary secondary coils. The EMF induced in the primary coil or back EMF EP is given by. So primary coil produce ஆகக்கூடிய induced EMF அப்படின்னும் போது EP equal to லென்ஸ் நமக்கு தெரியும் minus NP into dpi by dt ன்னு எழுதலாம். இதே தான் VP நமக்கு வரும். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. பட் the voltage applied VP across the primary is equal to the break EMF back EMF then VP equal to minus NP into dpi by dt. Change in magnetic flux நமக்கு induced EMF அதுதாங்க பொட்டன்ஷியல் பிரைமரியில் கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் VP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Induced EMF in secondary will also same frequency that of applied voltage. The EMF induced in the secondary coil. ஸோ பிரைமரியில் நம்ம ஒரு induced EMF ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால செகண்டரியில் ப்ரொடியூஸ் ஆகிற induced EMF பார்த்தீங்கன்னா ES equal to minus NS into dpi by dt. இதே தான் VSக்கும் நமக்கு அதே தான் வரும், applied voltage. ஓகே, ஸோ இங்கே வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் ரெஸ்பெக்டிவ்லி NS NPன்றது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயிலுக்கு NP, செகண்டரி காயிலுக்கு NSன்னு சொல்லுவோம். ஸோ இஃப் த செகண்டரி சர்க்யூட் இஸ் ஓப்பன் ES ஈக்குவல் டு VS. VS எப்படிங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ VS இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம், மைனஸ் NS இன்ட்டு dpi by dt. ஸோ இன்டியூஸ் EMF தான் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வோல்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம். பண்ணும்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ஓகே, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் VPயும் ஃபோர்த் ஈக்குவேஷன் VSம் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணும்போது VS டிவைட் பை VP. ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் டிவைட் பை தேர்ட் ஈக்குவேஷன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஃபோர்த் டிவைட் பை செகண்ட் போடும்போது VS டிவைட் பை VP இஸ் ஈக்குவல் டு NS டிவைட் பை NP வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், dpi by dt கேன்சல். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒன்லி NS divided by NP இருக்கும். That VS divided by VP is equal to NS divided by NP. So that is a secondary voltage, this is a primary voltage, number of turns in a secondary coil, number of turns in a primary coil is equal to K. K என்றது transformer ratio. K என்றது நம்ம எடுத்துக்கிறோம் transformer ratio. And then இன்னொரு equation நம்ம எடுத்துக்கிறோம் என்னன்னா, இனி ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா பிரைமரி காயிலில் வந்து நம்ம வந்து பிரைமரி காயிலில் ஒரு 5 வோல்ட் கொடுத்தோம்னா செகண்டரி காயிலையும் 5 வோல்ட் தான் வருது அப்படின்னா திஸ் இஸ் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். எந்த ஒரு லாஸும் இல்லாமல் அப்படியே கிடைக்கிறது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால். அப்படி இன்புட் பவர் VP IP இஸ் ஈக்குவல் எப்படி இருக்கும், VS ISஆக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் ட்ராப் பண்ணலாம். எப்படி ட்ராப் பண்ணலாம், ஸோ தட் இஸ் அ VS டிவைட் பை VP. ஸோ இந்த VS இப்படி வச்சுக்கோங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற VPயை இந்த சைடு எடுத்துடலாம். ஈக்குவல் டு இந்த ஐபியை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி வச்சுக்கோங்க, இந்த IS லெஃப்ட் சைடு இருக்கிறது ISன்னு எழுதலாம். ஸோ VS டிவைட் பை VP இஸ் ஈக்குவல் டு IP டிவைட் பை IS. நம்ம ஏற்கனவே VS டிவைட் பை VP இஸ் ஈக்குவல் டு NS டிவைட் பை NPன்னு எழுதணும். ஸோ இந்த VS டிவைட் பை VPக்கு என்ன எழுதலாம், தட் இஸ் அ IP டிவைட் பை IS எழுதலாம். ஸோ VS டிவைட் பை VP NS divided by NP is equal to IP divided by IS is equal to K, transformer ratio Kன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு என்ன எக்ஸப்ட் பண்ண போகிறோம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு சம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ VSனா செகண்டரி வோல்டேஜ், VPனா பிரைமரி வோல்டேஜ், NSனா செகண்டரி நம்பர் ஆஃப் காயில் அண்ட் செகண்டரி சர்க்யூட். இது பிரைமரி காயிலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஐபின்றது பிரைமரி காயிலுடைய கரண்ட்டு, ஐஎஸ்ன்றது செகண்டரி காயிலுடைய கரண்ட். ஸோ இதனுடைய ரேஷியோ தான் VS டிவைட் பை VPR, NS டிவைட் பை NPR, IP டிவைட் பை IS இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ K அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார்ம் என்ன பார்த்தோம், VS divided by VP is equal to NS divided by NP is equal to IP divided by IS is equal to K. In case NS greater than NP, NS வந்து greater than NP அப்படின்னா VS வந்து ஒரு 10 வோல்ட் இருக்குது, VP வந்து 5 வோல்ட்டாக இருந்தால் நமக்கு டிவைட் பண்ண என்ன வருது, 2 வருதுன்னா K that is equal to K. VS divided by VP is also K ன்னு எழுதலாம். பட் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ 1 விட அதிகமாக இருக்குது, K greater than 1. அப்போனா
that is a step up transformer. அதை நம்ம என்னன்னு சொல்றோம், step up transformer னு சொல்லலாம். Vs greater than Vp or Is less than Ip. இங்க வந்து ரெசிப்ரோக்கல் Ip divided by Is. அப்போனா Ip வேல்யூ அதிகமாக இருக்கணும், Is வேல்யூ லோவாக இருந்தால் இதுவும் என்னது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நாம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி NS greater than NP இப்படி இருந்தாலும் நமக்கு என்னன்னு சொல்லலாம், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன காமி, வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ், வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கரண்ட் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். அது செகண்ட் கண்டிஷன். NS less than NP. ஸோ NS less than NP அப்படின்னும் போது NS வேல்யூ வந்து லோவாக இருக்குது அண்ட் NP வேல்யூ ஹையாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன ஆகும், டிவைட் பண்ண என்ன ஆகுறீங்க 1/2 0.5. அப்புறம் 1 விட கம்மியாக இருக்குது, 1 விட கம்மியாக இருக்குது K வேல்யூ அப்படின்னா தட் இஸ் அ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். Vs less than Vp இருக்கலாம், Is greater than Ip நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 விட லோவாக வரும். ஸோ லெஸ் தென் 1 இருக்கிறதுனால K லெஸ் தென் 1 இருந்தால் நமக்கு வந்து அது ஸ்டெப் அப் சரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து இதனுடைய கண்டினியூட்டியாக வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னா எஃபிசியன்சி ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிசியன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கில் கொஸ்டினாக கேட்கலாம், ஆர் 5 மார்க்கில் இதை சேர்த்து எழுதணும். எஃபிசியன்சி ஈட்டா ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the useful output power to the input power. So eta is equal to output power. So output power என்றது Vs, that is the output power Vs Is. Okay, Vs Is divided by input power வந்து Es Ep Ip ன்னு சொல்லுவோம். ஓகே, பவர்ன்றது என்னது, பொட்டன்ஷியல் இன்ட்டு கரண்ட் தானே. that is the power is equal to potential difference into power. ஸோ இங்கே அவுட்புட் பவர் அப்படின்றது அவுட்புட்ன்றது என்னது, செகண்டரி காயிலுடைய இன்டியூஸ் EMF, செகண்டரி காயிலுடைய கரண்ட் Es into Is divided by Ep into Ip. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் த எஃபிஷியன்சி. இதை வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போது 100 மல்டிப்ளை பண்ணால் திஸ் பர்சன்டேஜ். இது எப்பவுமே நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து 100% இருக்காது, பிகாஸ் கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சம் எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 96 to 99% தான் அதனுடைய எஃபிஷியன்சி இருக்கும், 100% இருக்காது. ஏன் அப்படின்னா சம் எனர்ஜி லாஸஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கண்டிப்பாக இருக்கும். அது ஹீட்டிங் எனர்ஜியாக இருக்கலாம், வேறு ஏதாவது சம் எனர்ஜியாக இருக்கலாம். அது என்னென்ன எனர்ஜி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தட் இஸ் த எனர்ஜி லாஸஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். eta equal to output power divided by input power is into 100. Okay, that is the efficiency of a transformer. This is a very important formula. Important. Okay, in the transformer question, ரொம்ப important question. Okay.